ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலனை மகர லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 11 முதல் ஜனவரி 20 வரை. முதல் நாள் ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை. 10ஆம் வீட்டில் சந்திரன், துலா ராசியில சந்திரன் சித்திரை நட்சத்திரத்துல போறார். சித்திரை நட்சத்திரத்துக்கான அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் தனுசு ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கு. சுக்கரனும் 12ல் இருக்காங்க, சூரியனும் 12ல் இருக்காங்க, செவ்வாயும் 12ல் இருக்கு. அதனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் ஆராய்ச்சி லைனில் இருக்கவங்களுக்கு நல்லது பண்ணும். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் கூடுதலான பொறுப்புகள் அதை இன்வால்வ் பண்ண வைக்கும். ஒரு சிலருக்கு மூலதனமாக கூட செயல்படும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் என்பது தேவையில்லாத செலவுகளையும் உடல் ஆரோக்கிய அசதிகளை ஏற்படுத்துறதும் அலைச்சலை தருவதுமாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறத இந்த நாளில் கொஞ்சம் புது காரியங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு ரெகுலராக இருக்கக்கூடிய டியூட்டியை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா பாதிப்பு இல்லை. ஜனவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம், ராகு நட்சத்திரம். தனஸ்தானத்தில் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பலமாக இருக்காரு. அது இல்லாமல் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுக்கரன் 12ஆம் வீட்டில் இருக்கார். 2ஆம் இடம் 12ஆம் இடம் இது ஓரளவுக்கு பரவாயில்ல. 2ஆம் இடம் என்பது தான் பணம் ஈட்டுவது. வேலை சார்ந்ததோ அல்லது சர்வீஸ் சார்ந்தது, ஒரு ஜாப் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறது, ஒரு தொழிலில் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நல்ல பலமாக இருக்குது. ஜனவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குருவனுடைய விசாக நட்சத்திரம் 10ல் சந்திரன் இருக்கார். விசாகத்தில் 6ஆம் வீட்டில் குரு இருக்கார். அவர் புனர்பூசத்தில் இருக்கார். 3ஆம் வீட்டில் சனி இருக்கார். அவர் பூரட்டாதியில் இருக்கார். அப்போ குருவனுடைய தொடர்புகளில் இந்த 3 கிரகமுமே இன்னைக்கு வேலை செய்யும். வேலை, மதிப்பு, ஒரு வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும். வேலையில் சில பேருக்கு மாற்றங்களும் ஏற்படும். ஜனவரி 14 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி 3ஆம் வீட்டில் குருவனுடைய ஸ்டாரில் இருக்காரு, ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. ஒரு பிளட்ஜ் பண்ணி பணம் வாங்கிறது, கம்யூனிகேஷன் மூலமாக, கமிஷன் மூலமாக பணம் வாங்கிறது, டாக்குமெண்ட் மூலமாக பணம் வாங்கிறது, அது மாதிரி இப்போ செய்தி விளம்பரம் ரீதியாக பணம் வாங்கிறது, இதெல்லாமே சாதகமாக இருக்குது. இன்றைக்கி வேலை, பணம், தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உறவுகளுக்கும் நல்லா இருக்குது. ஒரு உறவினர்கள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள், ஆதாயங்கள்னு எடுத்துக்கலாம். ஜனவரி 15 வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரம். லாபஸ்தானமான விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறாரு புதனுடைய நட்சத்திரத்தில். புதன் காலையில் 9:07 வரைக்கும் சுக்கரனுடைய பூராடத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்தில் வராரு. மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனும் மகர ராசியில் பிரவேசித்து அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திராடத்தில் இருக்கார். சூரியன் புதன் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகம்தான், நிகுண யோகம். அதனால் இன்னைக்கு அந்த புதனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் புதனுடைய சூரியனுடைய சாரம் என்பது நமக்கு ஒரு நல்ல பலத்தை தரும். இருந்தாலும் கூட நமக்கு அஷ்டமாதிபதி சூரியன் 8க்குடையவன். அதனால் புது முயற்சிகள் பெருசாக இல்லை. இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம், இருக்கிறது கெடுக்காது. ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம். 12ல் சந்திரன் வந்துடுறாரு தனுசு ராசியில். கேதுவனுடைய நட்சத்திரம். கேது 8ல் இருக்காரு. சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. 8ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தைகள், கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயுமே ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். புது முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் என்பது நம்ம விபத்துகள் சம்மந்தப்பட்டது. ஒரு புது காரியங்கள் எடுத்தால் தடையாகிறத குறிக்கிறது. அதனால் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெகுலர் ஒர்க்கு பண்ணிக்கலாம். ஜனவரி 17 சனிக்கிழமை பூராட நட்சத்திரம்.
காலையில் 8:11க்கு தொடங்குகிறது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நம்ம லக்னத்தில் இருக்காரு. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகம் லக்னத்தில் இருக்கு. அப்போ இன்றைய பலனை நமக்கு சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரமாகவும் புதனுடைய உபநட்சத்திரமாகவும் லக்னத்தை பலப்படுத்துகிறாங்க. அதனால் நமக்கு புதிய புதிய சிந்தனைகள், ஒரு வளர்ச்சி பாதைக்கு ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு ஊக்கம் நிறைந்த நாளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:13க்கு உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனே அஷ்டமாதிபதி ஆயிட்டாரு. அவர் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கிறது நல்லது. கோபத்தை தவிர்க்கணும், டாமினேட் பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ணால் உடம்பு கெட்டு போயிடும், ஆரோக்கியம் கெட்டு போயிடும், மனசும் அவஸ்தைப்படும். அதனால் சில முடிவுகள் எடுக்கிறத தள்ளி போடுங்க. ஜனவரி 19ஆம் தேதி திங்கட்கிழமை நண்பகல் 11:51க்கு திருவோண நட்சத்திரம். ஃப்ரீயாக இருக்கலாம், இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். குழந்தைகளோடவும் கணவன் மனைவியோடவும் உடன் பிறந்தவர்களோடவும் நட்பு பாராட்டலாம். புதிய நபர்களால் ஆதாயம் ஏற்படலாம். திருமண காரியங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கோவில் வழிபாடு, ஆன்மீக காரியங்கள், ஆன்மீக தொழில் இது சார்ந்த அமைப்புகளுக்கெல்லாம் நல்லது பண்ணும். பூர்வீகம் சார்ந்து, குலதெய்வம் சார்ந்து நல்லது நடக்கும். மறுநாள் ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:06 வரைக்கும் இந்த திருவோணம். அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் லக்னத்தில் இருக்காரு, சூரியனுடைய நட்சத்திரத்தில். சூரியனும் சேர்ந்தே இருக்காரு செவ்வாயோட, புதனும் சேர்ந்தா இருக்காரு செவ்வாயோட, சுக்கிரனும் சேர்ந்தா இருக்காரு செவ்வாயோட. எல்லாமே உத்திராட நட்சத்திரத்தில் 4 பேர் சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த 8ஆம் அதிபதி சாரம் வாங்கிருச்சு அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கக்கூடிய சேர்க்கைகள் நல்லா தான் இருக்கு. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே கொஞ்சம் நமக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள். பட் என்ன அப்படின்னா, அஷ்டமாதிபதி சூரியன் அப்படின்றது ஒரு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நம்ம ஒரு பலனை அடையிறது அப்படின்னு ஒரு கணக்கு. அதாவது தாமத பலன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பல சிந்தனைகளை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.